Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Sheela Meen Varuval எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யூசுவலா நம்ம எண்ணெயில போட்டு deep fry பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தோசைக்கல்ல வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம், வறுவல் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப நான் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், ½ லெமன் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாம். நம்ம யூசுவலா டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு தனி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் போல் ஆக்கியாச்சு. அடுத்தது இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை கூட பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் மீனில் ஒட்டலை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், இல்லைனா லெமன் ஜூஸ் இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய மீனில் இந்த மசாலாவை தடவி எடுத்துக்கணும். இதுக்கு மட்டும்தான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி எல்லா ப்ராசஸும் ஈஸி ப்ராசஸ் தான். இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லையும் மசாலாவை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுருங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சேர்த்துக்கிட்ட மசாலா எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீனில் அந்த எசன்ஸ் எல்லாமே மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும். அதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வைக்க போகிறேன். 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு ½ an hour கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ½ an hour கழித்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ½ an hour ஆன பிறகு தவாவில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும்ல தேங்காய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை அதில் போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லாட்டி கருகி போயிடும். அப்பப்போ இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா குக்காகி நமக்கு கிடைக்கும். நல்லா குக்காகி நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நம்ம சர்வ் பண்ணும்போது 2 லெமன் துண்டு, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிவிட்டு சூடான ரசம் சாதம் இல்லை எனி வெரைட்டி ரைஸ் இல்லை ஏதாவது நான்வெஜ் கிரேவி வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.